Well ball. ஒரு leg variation. Back to back dot balls. நல்ல ஷாட். ஆஃப்ல பல்லாரும் வர. இப்போ வரைக்கும் ஸ்டாப் பண்ணல. ஓடி எடுக்கப்பட்ட 3 ஓட்டங்கள் நினைக்கிறேன். கன்ஃபார்ம் பண்ணுங்க அம்பையர். எஸ் 3. ஃபுல் பேஸ்ல ஒரு ஃபுல் டாஸ். ஜஸ்ட் டைம் பண்ணாருன்னு சொல்ல பேச. சோ இந்த பவுண்டரி வந்திருக்கு. இந்த பவர் பிளேல வர முதல் பவுண்டரி ஸ்கொயர் லெக் திசையில. குட் ஷாட், குட் ஸ்டார்ட். சோ இந்த மேட்சை வின் பண்றவங்க செட்டிபிச்சம்பட்டி சேது மெமோரியல் தொடர்ந்து இரண்டாவது அணியாக காலிறுதிக்கு முன்னேறி போவாங்க. சோ ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் 2 மேட்ச சிறுநாகுப்பட்டி சூப்பரா ஜெயிச்சிருந்தாங்க. பெரிய லெவல்ல பேட்டிங்ல ஸ்கோர் கொண்டு வரலனாலும் பவுலிங்ல தெளிவா மேட்சை புடிச்சிட்டாங்க. போன மேட்ச் செட்டிபிச்சம்பட்டி டீமே வாங்க ஹைட் போயிருக்கு, பின்னாடி போயிருக்கு நினைக்கிறேன். ஒன் பவுன்ஸ் பவுண்டரி, ஒன் மோர் பவுண்டரி டு எண்ட் திஸ் பவர் பிளே ஓவர். பேக் டு பேக் பவுண்டரிஸ் வந்தது மூலமா முதல் பவர் பிளே ஓவர் எக்ஸ்பென்சிவ் ஓவரா மாறி இருக்கு. 14 ஓட்டங்கள் நிறைவு செய்றாங்க இங்க சிறுநாகுப்பட்டி விநாயகா பிரதர்ஸ். 14 for no loss at the end of first power play overல. டீப் பைன் லைக் திசையில கிளீன் பால் ஸ்ட்ரைட்டா எடுத்து போய் ஆஃப் ஸ்டம்ப்ல போட்டாரு. ஒரு வெல் ஷாட் பேட்ஸ்மேன் நந்து ஆட்டம் இழந்து வெளியில. நல்ல ஒரு வேகம், டைம் பண்ண முடியலன்னு சொல்லலாம். வெல் பால் சுச்சிட்டுக்கான ட்ரை. சந்திக்கிற முதல் பந்திலேயே சுச்சிட்டுக்கான ட்ரை. ரெக்கமெண்டபிள் இல்லைன்னு நம்ம நிறைய வாட்டி சொல்லியிருக்கோம். பல்லார்னு வர பால வரட்டி பிடிச்சிடறான்னு பார்ப்போம். கேப்ல போயிட்டு இருக்கு. முகில வந்துட்டு இருக்காங்க மின்னல் வேகத்துல. நல்ல ஒரு சேவ் இந்த இடத்துல முகிலன். ஓடி எடுக்கப்பட்ட 3 ஓட்டங்கள் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் 3-2 in this power play overs. 2 பவர் பிளேயருடைய ஸ்கோர் 19. கிட்டத்தட்ட 10 ரன் ரேட்ல மெயின்டைன் பண்றாங்கன்னு சொல்லலாம். சிறப்பு பரிசளித்த ராமராஜ் துபா அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். சிறப்பு பரிசளித்த எஸ்பி சுப்பதாஸ் துபா அவர்களையும் வருக வருக வரவேற்கிறோம். Clean bowled. One more lefty Aromal from Kerala வந்து இந்த ஓவரையும் ஒரு லெஃப்டி கையில கொடுத்து ஃபர்ஸ்ட் பால்ல விக்கெட்டோட செட் பண்றாங்க. அதே மாதிரி ஆஃப் ஸ்டம்ப், அதே மாதிரி லெஃப்டி ஓவர் ஸ்டம்ப்ஸ்ல இருந்து ஒரு ஃப்ரீ ஸ்விங் ஸ்கொயர் லெக் திசையில. வரைக்கும் பால கலெக்ட் பண்ணல. நல்ல ஒரு ரன்னிங் பிட் விக்கெட். ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். லோ ஃபுல் டாஸ் பின்னாடி திசையில திருப்பி விட்டுருக்காரு. பேச யூஸ் பண்ணி நின்னு பார்க்கலாம். ஒன் மோர் பவுண்டரி, முதல் பவுண்டரி வருது இங்க. நான் இப்பதான் சொன்னேன் டீப் ஃபைன் லெக் திசையில பேச யூஸ் பண்ணி லோ டாஸாவை கன்வெர்ட் பண்ணாரு. ஜஸ்ட் அலட்சியமா அடிக்கப்பட்ட ஒரு 4 முதல் பவுண்டரி பதிவு பண்றாரு. பாலா பேட்ல இருந்து வெல் பிளேட். வெல் பால் லெஃப்ட் ஆர்ம் ஓவர் தி ஸ்டம்ப்ஸ்ல இருந்து வைடியாக்கா. வெல் ஸ்கூப்பர் பின்னாடி திசையில பேச யூஸ் பண்ணி பவுண்டரி. சோ முதல் முறையா மாமுடியன் பேட்ல இருந்து தெளிவா மிடில் ஆஃப் தி பேட்ல பட்டு ஒரு பவுண்டரி கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். டீப் ஃபைன் லைக் திசையில ரொம்ப நேரமா போன மேட்ச் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தாரு. சோ இப்பதான் கரெக்டா பட்டிருக்குன்னு சொல்லலாம். சோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்டா யாக்கிங் நிலத்துல போடக்கூடிய பவுலர்ஸ் அணுகிறதுக்கு ஒரு நல்ல ஒரு சர்ச்சேஷன் சொல்லலாம். குட் ஷாட் அகைன் கவர்ஸ் ரீஜன்ல ஆளே இல்ல, நின்னு பார்க்கலாம். ஒன் மோர் பவுண்டரி, பேக் டு பேக் பவுண்டரிஸ் ஃப்ரம் மாமுடி பேட்ல இருந்து. இந்த முறை கொஞ்சம் விட்ல இருந்துச்சு பார்த்து ஆடுற அளவுக்கு. பியூட்டிஃபுல்லா பிளேஸ் பண்ணாரு கவர்ஸ் ரீஜன்ல 2 ஃபீல்டருக்கு மத்தியில. பேக் டு பேக் பவுண்டரிஸ் ஃப்ரம் மாமுடி பேட்ல இருந்து. சோ நான் ஆல்ரெடி அவர் உள்ள வரும்போதே சொன்னேன், இன்னைக்கு டேல நடந்து முடிஞ்ச 3 மேட்ச்ல துண்டா ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அவர் பேட்ல நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு. சோ இங்க பொறுப்பெடுத்திருக்காருன்னு சொல்லலாம். 6 பந்துகள்ல 10 ஓட்டங்கள் இப்போ வரைக்கும். அகைன் ஸ்விங் அண்ட் மிஸ். கன்சிக்யூட்டிவ் 3 டாட் பால்ஸோட இந்த ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்கார் கார்த்திக். 2 4 விட்டு கொடுத்திருந்தாலும் 6 பந்துகள்ல 8 ஓட்டங்கள் மட்டுமே விட்டு கொடுத்து இந்த ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 35, 2 விக்கெட் இழந்து.
ஸ்டாப் பண்ணல, பின்னாடி திசையில ஒரு லக்கி பவுண்டரி. போன ஓவர்ல பேக் டு பேக் 3 டாட் பால்ஸ் தொடர்ந்து போட்டிருந்தாரு. பட் இந்த ஓவர்ல வெரி ஃபர்ஸ்ட் பால் பிச் ஆஃப் தலையில கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பம்ப் இருந்துச்சு. அன்பார்ச்சுனேட்லி ரஞ்சித் தலைக்கு மேல போயிருக்கு. அன்எக்ஸ்பெக்டட் பவுன்ஸ், அதன் காரணமாக இங்க ஒரு லக்கி பவுண்டரி கிடைக்குது பைஸ்ல. எஸ், அவரே டீசெண்டா வெளியில போயிட்டாரு. நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப். விக்கெட் பேட்டோட அண்டர்ல பட்டிருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இந்த முறை தெளிவா போட்டாருன்னு சொல்லலாம். வைட் ஆக்கிங் லென்த் பேட்டோட பாட்டம்ல உரசிட்டு போயிருக்கு. விக்கெட் கால்ஸ். ஆட்டம் இழைக்கிறார் பாலா. எல்லா மேட்ச்லயும் நல்லா ஆடி கொடுத்த பாலா இந்த மேட்ச்ல ஏர்லியாவே தன்னோட விக்கெட்டை லூஸ் பண்றாரு. இருந்தாலும் 2 விக்கெட்டுக்கு அப்புறம் ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்லைட்டா பில்ட் ஆச்சு. அதை இங்க பிரேக் பண்ணி கொடுத்திருக்காரு ஆரோமல். சுவிட்சுக்கான ட்ரை, இந்த பேச டைம் பண்ண முடியல. சூப்பர் ஓவர். அந்த லக்கி பவுண்டரி மட்டும் வரலனா இன்னும் சீக்கிரம் பந்து வீச்சா போயிருக்கும். சோ இத்துடன் இந்த ஓவர் முடிவுக்கு வருகிறது. 5 ஓவர் முடிவுல ஸ்கோர் 40, 3 விக்கெட் இழந்து 44-3 at the end of 5 overs. Last 2 overs more. குட் ஷாட். ஸ்டார்ட்ல இருந்த பந்து பால் சென்ற பந்து, பாலுக்கு அண்டர்ல பாலா. நல்ல ஒரு கேட்ச் மிட் விக்கெட் ரீஜியன்ல. வெல் பால். ஒயிட் லைன்ல உரசி போயிருக்கு. விக்கெட்டை தொடர்ந்து ஒரு டாட் பால். நல்ல கம்பேக் ஃப்ரம் தி டீம் புதுக்கோட்டை ரிசர்வ் சூப்பர் கிங்ஸ். ஏலியரா ஒன்ஸ் அகைன் ஒயிட் லைன்ல புடிச்சு தெளிவா போட்டுட்டு இருக்காருங்க. நல்ல லைன், நல்ல லென்த், நல்ல வேகம். பிச் ஆஃப் தி லென்த்ல இருந்து ஒரு சின்ன டீவியேஷன் இருந்துச்சு வெளியில, லெக்கெட் வேரியேஷன் மாதிரி. ஒன் மோர் a lovely ball. What a stop. Good stop. Behind the stumps la irundhu மாத்தகை ரஞ்சித் run out. துரிதமா வேலை பார்த்தாருன்னு சொல்லலாம். இந்த பால்ல பெர்ஃபெக்ட்டா எல்லாமே இருந்துச்சு. நல்ல ஒரு எக்ஸிகியூஷன் டெலிவரி. எடுத்துட்டு போய் ஸ்ட்ரைட்டா ஷூலே போட்டாரு. யாக்கிங்ல டெலிவரி அதை நல்லா போய் ஸ்டாப் பண்ணாருங்க ரஞ்சித். அது மட்டும் இல்லாம துரிதமா ரன் அவுட்டும் பண்ணியிருக்காங்க. குட் ஷாட். ஸ்டாப் பண்ண முடியல. ஃபாஸ்டா போயிருக்கு. நேருக்கு நேரா. எஸ், எக்ஸாக்ட்டா ஒரு பவுண்டரி பிளேஸ் பண்ணிருக்கான்னு சொல்லலாம். சிக்கன பந்து வீச்சா போயிட்டு இருந்துச்சு இப்போ வரைக்கும் இந்த ஓவர்ல. சோ அந்த ஓவரை லாஸ்ட் பால்ல பவுண்டரி அடிச்சது மூலமா 45 ஓட்டங்களை நிறைவு செய்றாங்க. 45-5 at the end of 6 overs. ஒரு நிக்க இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஆட்டம் அளிக்கிறாருங்க லோகேஷ். சோ டாட் பால் தொடர்ந்து ஒரு விக்கெட். வெல் பால் சரண்ராஜ் இந்த ஓவர்ல வெறும் ஒரே ஒரு ரன் மட்டும் விட்டு கொடுத்து டெத் ஓவரை சூப்பரா போட்டு முடிச்சாருன்னு சொல்லலாம். இத்துடன் முதல் இன்னிங்ஸ் 46 ஓட்டங்கள்ல நிறைவு செய்றாங்க. 47 என்பது வெற்றி இலக்கு ஃபார் புதுக்கோட்டை ரிசர்வ் சூப்பர் கிங்ஸ். 47 டார்கெட் ஃபார் புதுக்கோட்டை ஆர்எஸ்கே. அகைன் பேக் டு பேக் டாட் பால்ஸ். இல்ல புடிச்சு உரசி போட்டுட்டு இருக்காரு. குட் ஷாட். பானுவீர் சென்ற பந்து சான்ஸ் ஃபார் கேட்ச். நல்ல டேக். சோ எந்த ரன்னையும் பதிவு பண்ணாம தன்னோட விக்கெட் லூஸ் பண்ணி வெளில போறாருங்க ரஞ்சித். வெல் பிளேட். ஒரு கட் ஷாட், ஒரு இளநி சீவல் கரெக்டா பிளேஸ் பண்ணாரு சொல்லலாம் கேப்ல. முதல் பவுண்டரி இந்த இன்னிங்ஸ்ல பதிவு பண்ற பேட்ஸ்மேன் முகிலன். குட் ஷாட், குட் ஸ்டார்ட். எங்களுக்கு சிறப்பு பரிசு அளித்த பிஜேபி மாமா உதயஸ் மாமா அவர்களை வரவேற்கிறோம். வெல் பால் டாட் பால் டு என் திஸ் ஃபர்ஸ்ட் ஓவர். மொத்தமா ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் விட்டு கொடுத்து ஒரு விக்கெட்டையும் பிடிச்சு சூப்பரா அந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு தேவா. சூப்பரா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்திருக்காரு தன்னோட டீமுக்காக, ஸ்ரீரங்கப்பட்டி விநாயக பெருஸ்க்காக. 4 ஓட்டங்கள் மட்டுமே, ஒரு விக்கெட் இழந்து முதல் பவர் பிளேயர் முடியல. குட் ஸ்டார்ட். எங்களுக்கு சிறப்பு பரிசு அளித்த ராஜகுமார் BABL அவர்களை வரவேற்கிறோம். வெல் பால் பாலா ஸ்லோயரா செட் பண்ணிருக்காரு சொல்லலாம். சிவலிங்கம் சந்திக்கிற முதல் பந்து ஸ்டார்ட்ஸ் வித் டாட் பால். ஒரு ஸ்லோயர் ஆஃப் கட்டர் அவர் கையில நல்லா தெரிஞ்சிச்சு. இதே ஃபுல்லாவே பேட்டிங்ல மட்டும் இல்லாம பவுலிங்லயும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்காருன்னு சொல்லலாம் பாலா.
Well ball again, ball line stump line back to back dot balls from Bala. So இந்த மேட்சை வின் பண்றவங்க இரண்டாவது அணியா செட்டிப்பிச்சம்படி தொடர்ந்து குவார்டர் ஃபைனலுக்கு முன்னேறி போவாங்க. Well ball, swing and a miss. 3 in a row. So third dot ball இங்க கட்டர் வேரியேஷன்ல பாலா சூப்பரா போட்டுட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். அடிச்ச ஸ்கோருக்கு ஏற்ற துவக்கம்னு சொல்லலாம். தேவா அண்ட் பாலா நல்லாவே செட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பேக் டு பேக் பவர் பிளே ஓவர்ஸ். குட் ஷாட் பாட்டம் ஆஃப் தி பேட்ல. பட் முதல் பெரிய 6 பதிவு பண்ற பேட்ஸ்மேன் இந்த இன்னிங்ஸ்ல சிவலிங்கம் பேட்ல இருந்து வந்திருக்கு. புதுக்கோட்டை ஆர்எஸ்கேக்காக முதல் 6 பதிவு பண்ற பேட்ஸ்மேன் சிவலிங்கம் இந்த இன்னிங்ஸ்ல தெளிவா ஏறி போய் நின்னாரு. அதுக்கேற்ற மாதிரி பால் வந்து விழுந்துச்சுன்னு சொல்லலாம். பேக் ஹேண்ட் ஸ்லோயா ஸ்லாட்ல விழுந்துருச்சு. கரெக்டா அடிச்சாரு. குட் ஸ்டாப்னு சொல்ல வந்தேன், நான் ஸ்டாப் பண்ணல. பைஸ்ல ஒரு சிங்கிள் நினைக்கிறேன். ஒரு 6 விட்டு கொடுத்திருந்தாலும் இந்த ஓவரை 9 ஓட்டங்கள்ல நிறைவு செய்றாரு. மொத்தமா 2 ஓவர் முடிவுல 14 ஓட்டங்கள் ஒரு விக்கெட்ல இருந்து 14 for 1 at the end of 2 power play overs. Over. Outside edge catch, good catch இங்க behind the stumps வந்து மாமுண்டி ஆட்டம் இழக்கிறார். இங்க சிவலிங்கம் வெல் பால். இங்க தேவா போன ஓவர்ல பெரிய விக்கெட்டை பிடிச்சாரு. அதே மாதிரி இந்த ஓவர்லயும் ஒரு நல்ல விக்கெட்டை பிடிச்சிருக்காருன்னு சொல்லலாம் தேவா. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எல்லா மேட்ச்லயும் பேட்டிங்கை விட பவுலிங்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க சொல்லலாம் இங்க ஸ்ரீநாகப்பட்டி வீரர்கள். Outside edge, clear deviation from the bat. Again, the wide line yakkar gonna try. Back to back dot balls from Deva. What a bowling performance. Scoop gonna try. Committed one. Superb shot placement from Mugil. ரொம்ப நேரமா ஸ்ட்ரைக்ல வராம இருந்தாரு. அவர் ஸ்ட்ரைக்ல வந்த உடனே மிடில் ஆஃப் த பேட்ல பட்ட ஒரு பவுண்டரி. கமிட்டட் ஒன். அவர் எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துல பால் இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கேற்ற மாதிரி ஒரு பவுண்டரி. இது வரைக்கும் 4 பால் தான் ஃபேஸ் பண்ணிருக்காரு 18 பால்ல. எங்களுக்கு மதிய உணவு சமைத்து கொடுத்த புரோட்டா செந்தில் அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். குட் ஷாட். ஸ்லாட்டில் இருந்த பந்து வானவர சென்ற பந்து பால் கண்ட்ரோல்ல ஃபீல்டர். நல்ல கேட்ச்னு சொல்ல வந்தேன். டிராப் ஒரு வேல்யூபிளான பிளேயருக்கு கேட்சை டிராப் பண்ணிருக்காங்கன்னு சொல்லலாம். கஷ்டப்பட்டு பந்து போடும்போது பவுலருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுக்கணும். இந்த மாதிரி கேட்சஸ் டிராப்லாம் பண்றது மேட்சே டிராப் பண்ற மாதிரி. Played. ஓடி எடுக்கப்பட்ட 2 ஓட்டங்கள். நல்ல ஒரு ரன்னிங் between the wicket. Well played Mugilan. Good shot, step out பண்ணி middle of the batல straight to straight long onல ஓடி எடுக்கப்பட்ட 1. சோ இந்த சிங்கிளோட ஸ்ட்ரைக்க தக்கிக்கிறார் முகிலன். 4 ஓவர் முடிவுல ஸ்கோர் 30. 2 விக்கெட் இழந்து 30 for 2 at the end of 4 overs. எஞ்சி உள்ள 18 பந்துகளில் 17 ஓட்டங்கள் தேவை. 17 required from 18 deliveries. குட் ஷாட். குறுக்க கொடுத்தாருங்க சரண். பெரிய ஷாட். முதல் பெரிய 6 பதிவு பண்ற பேட்ஸ்மேன் இந்த ஓவர்ல சரண். பெரிய லெவல்ல பிட்ல இல்ல, ஆனாலும் கரெக்டா அக்ராஸ்ல கொடுத்தாருன்னு சொல்லலாம். குட் ஷாட். சிறப்பு பரிசு அளித்த ஆனந்த ஸ்தபா அவர்களை வருக வருக வரவேற்கிறோம். ஸ்விங் அண்ட் மிஸ். பிட்ச் ஆஃப் தந்து எக்ஸ்ட்ரா பம்ப் இருந்துச்சு. டாட் பால். குட் ஷாட். மிட் ரீஜியன் சாரி லாங் ஆஃப் ரீஜியன்ல மிகப்பெரிய 6. 1 more 6 from முகிலன் பேட்ல இருந்து. எஞ்சியுள்ள 13 பந்துகளில் 3 ஓட்டங்கள் மட்டுமே தேவை. சோ கரெக்டான நேரத்துல உள்ள வந்தார் முகிலன். அதுக்கேற்ற மாதிரி கேம் எடுத்துட்டு போயிட்டு இருக்காருங்க. நான் உள்ள வரும்போதே சொன்னேன், இந்த மாதிரி சேசிங் பொறுத்த வரைக்கும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயர்னு.
ஸ்கொயர் லைக் திசையில ஒரு மிகப்பெரிய ஆறு. குட் ஷாட். ஸ்லாட்டில் இருந்த பந்து ஒரு ஏந்தினாரு. சோ சரண், பிக் பாஸ் சரண் பினிஷஸ் ஆஃப் இன் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம். சோ மேட்ச் வான் பை புதுக்கோட்டை ரிசர்வ் சூப்பர் கிங்ஸ். கிட்டத்தட்ட 2 ஓவர் ஸ்பேர் வச்சு மேட்ச் வின் பண்றாங்க. இதன் மூலமாக செட்டிப்புச்சம்பட்டி சேதுமுகலை தொடர்ந்து 2வது அணியா குவார்டர் ஃபைனலுக்கு முன்னேறி போறாங்க. உள்ளூர் கிரிக்கெட் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். நடந்து முடிந்த ஆட்டத்தின் ஆட்டநாயகன் விருது பவுலர் அரோமல் அவர் வழங்கப்படுறீங்க. 2 ஓவர் போட்டு 9 ஓட்டங்கள் விட்டு கொடுத்து 2 விக்கெட்.